வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு சீஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லோட்டஸ் பிஸ்காஃப் சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பேக் பண்ணாமல் எக்லெஸ்ஸாக நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப காஸ்ட்லியான இந்த சீஸ் கேக்கை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பாட்டம் லேயருக்கு பிஸ்காஃப் பிஸ்கெட்ஸை தான் செட் பண்ண போகிறோம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ஓவராகவும் வெண்ணெய் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் அந்த க்ரம்பிள் டெக்ஸ்சரில் வச்சுட்டு இதை நல்லா செட் பண்ணிக்கலாம். இது ஒரு லேயர் மாதிரி செட் ஆகிருக்கணும். ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃப்ளாட் பாட்டம் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயர் இப்போது செட் ஆகிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் க்ரீம் சீஸ், 1/2 கப் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட். இது கடைகள்லே ரெடிமேடாக கிடைக்கும். ஹோம்மேட் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க், 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ வெறுமனே நான் விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்கு இல்லாட்டி பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கட் லேயர் மேலே இதை நம்ம ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஊற்றிட்டு மேலே நல்லா ஈவன் ஆக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 hours வச்சிடலாம். ஃப்ரீஸ் பண்ண வேணால் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க. இருக்கட்டும். 5 hours கழித்து இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பிஸ்காஃப் ஸ்ப்ரெடே மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கடைகளே நம்மளுக்கு கிடைக்குது. பட் உங்களுக்கு வீட்லேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் இங்கே டேக் பண்ணுறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கேப் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது திருப்பி ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாருங்கள் லேயர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த சீஸ் கேக் என்னோடய ஃபேவரட்டான ஒரு சீஸ் கேக். இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலே பண்ண முடியும் போது நான் எதுக்கு கடையில் வாங்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிஸ்கெட்ஸை கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். நம்மளோட பிஸ்காஃப் சீஸ் கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த செம்ம சூப்பரான ரெசிபி நம்ம கிரேவிங்ஸ் இருக்கும் போது சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Suduthanni சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.